அனைவருக்கும் வணக்கம். பாரிசாலன் விச சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாட்டை துரைமுருகனை பற்றி பேசிடலாம். நேற்றுக்கு கீர்த்தனா அமைச்சர் இருக்காங்களே, அவங்களுடைய பின்னணியை போட்டு வந்து உடைக்கிறாரு. எனக்கு கூட ஃபஸ்ட்டு தெரியாது இவங்க தெலுங்கர் தான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தெரியுது கீர்த்தனா வந்து ஒரு தெலுங்கர் நாயுடு அப்படின்னு சொல்லி. ஏன்னா காவல்காரன் சேனலில் அந்த பரத் அப்படிங்கிறவர் நாங்கள் விஜயநகர பேரரசு வாளோட வந்தோம், தமிழர்களை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தான் பார்த்தீங்களா. அவனோடையெல்லாம் இந்த கீர்த்தனா அவர்கள் வந்து திருமலை நாயக்கர் இதை வந்து திறந்து வச்சுருக்கான்னு வைங்க. இப்போ என்னென்னா அவங்க அமைச்சர் ஆகிட்டாங்க. இந்த அமைச்சரோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாட்டை நேர்த்தி சொல்கிறப்பல எனக்கே சாக்காது. இப்போது இந்த ஒரு இதை பாருங்களேன், அவர் பேர் வந்து நரலோகேஷ். அவர் என்ன பண்ணுறாரு, தெலுங்கு தேசம் கட்சியில் மனிதவள மேம்பாட்டு அமைச்சராக இருக்கார். இதை சொன்னது சாட்டை சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கீர்த்தனாவுக்கு வந்து அவங்க ட்ரோல் ஆக்கப்படுறாங்கல்ல, இந்த ட்ரோல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னா அவங்க ஒரு பதிவு போட என்ன பதிவு, கீர்த்தனா காரு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, நரலோகேஷ் காரு ஏன் காதாடுது, இங்கே இந்தமா ட்ரோல் செய்யப்பட்டால் ஏன் அவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத போட்டு உடச்சார். காதாடுதுங்கிற மேட்டரை பேசுகிறாரு. அதே மாதிரி ரவி கத்ரி பள்ளி அப்படிங்கிறவர் இந்த அம்மாவோட பிஏ, யார், கீர்த்தனாவோட பிஏ. ஏன் பிஏ வந்து ஒரு தெலுங்கரை வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது, இந்த அம்மா யாருன்னா தெலுங்கு தேசம் கட்சிக்கு 2025 அங்கே ஒரு அமைப்பு இருக்கான், ஷோ டைம் கன்சல்டிங், இந்த ராபின் சர்மா அப்படிங்கிறவர் இங்கே எப்படி வந்து இந்த ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரோ அதே மாதிரி அங்கே அவர் வந்து தெலுங்கு தேசம் கட்சியில் வேலை பார்த்துருக்காரு. இந்த அம்மா அங்கே தெலுங்கு தேசம் கட்சியில் ஐடிவிங்களை வேலை பார்த்துருக்கு. எப்படி சேர்ந்தாங்கன்னா காது. அப்போது எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறார் சாட்டை துரைமுருகன். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கார் பாரிசாலன். அந்த பாரிசாலன் என்ன சொன்னார்னா, சீமானு தோத்தது காரணம் இனவாதம் பேசலை, நம்ம வந்து இனவாதம் பேசலையா, நாம் தமிழர் கட்சியில் வந்து பிறமொழியாளருக்கு வந்து அதிகமாக சீட் கொடுக்குறோம், நாம் தமிழர் கட்சி ஐடிவிங்கில் இருக்கவங்க ஒரு பிறமொழியாளர்கள் அப்படின்னு பேசினார். ஆனால் அந்த பாரிசாலன் நாம் தமிழர் கட்சியில் பிறமொழியாளருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, சீமான் சீட்டு கொடு தப்பு, அதில் வந்து ஒரு ஐடிவிங்கில் இருக்காங்கன்னு பேசின பாரிசாலன் இந்த கீர்த்தனா யாருன்னு சொல்லவே இல்லை. நேரம் அவர் தானே பேசியிருக்கோன்னு, இனவாதம் நான் பேசுகிறேன் பாருங்கள், இனவாதம் பேசி நான் வந்து ஆட்சியை பிடிக்கிறேன் பாருங்கள், சீமான் இனவாதம் பேசலை, தெலுங்கரோட சமரசம் பண்ணிட்டார். அதனால் தானே 25 ரூமில் வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் பார்த்துட்டு 25 ஏதோ வாங்கிட்டாருன்னு ஒரு கற்பனையாக ஒரு கதையை அளந்து விட்டு சீமான் அவர்கள் தெலுங்கானா ஸ்டாலின்கிட்ட காசு வாங்கி தமிழர் துரோகம் பண்ணார் அப்படிங்கிறால ஒரு கட்டுக்கதையை வடிச்சார்ல. அதே மாதிரி வைகோவை சந்திச்சிட்டாரு, குறிஞ்சாங்குளம் மேட்டில் வைகோ தான் எல்லாம் பண்ணார், அப்போ தெலுங்கர்கள்ட்ட சீமான் சமரசம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டார் பாருங்க. அந்த கட்டுக்கதை நாயகன் பாரிசாலன் இந்த விஷயத்தை பற்றி வாயை திறக்கல. சாட்டை அவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறார். நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்மளுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் கிடைக்காது, பொதுமக்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது. சாட்டை கிடைக்குதுன்னா அவர் கட்சியில் பெரிய ஆளாக இருக்கிறாரு, இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. சரியா? அப்போது அதே மாதிரி தானே பாரிசாலனி பெரிய ஆள் தானே. உனக்கு இலங்கைக்கு சாட்டை போனால் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலில் சாட்டை தங்குனா அது வந்து ஒரு ஏஜென்ட்டுடைய ஹோட்டலு. அந்த ஏஜென்ட்டுடைய ஹோட்டலில் எப்படி வந்து சாட்டை தங்குறாருன்னா அவர் ஒரு டபுள் ஏஜென்ட்டு சொல்ல தெரியல இந்த பாரிசாலனுக்கு. அதே மாதிரி சாட்டை வந்து ஒரு ஹைதராபாத்தில் ஒரு கள்ளக்காதலோட ஒரு படம் பார்க்க போனார்னு ஒரு பொய் தகவலை சொல்ல தெரிஞ்ச இந்த பாரிசாலனுக்கு. அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் வந்து 25 லட்சம் ரூபா வந்து இட்லி கடை பர ரிவ்யூ பண்ணிட்டாரு, ரிவ்யூ பண்ணுறதுக்கு துரோகம் மட்டும் ஸ்டாலின்ட்ட வாங்கிட்டான்னு சொன்ன பாரிசாலனுக்கு ஏன் கீர்த்தனா பற்றி பேச தெரில? ஏன் கீர்த்தனா பற்றி பேசுகிறதுக்கு என்ன வாய் என்ன வலிக்குது? இன வெறியெல்லாம் நம்ம பேச வேண்டாம், உண்மையை சொல்லுவோம். இதெல்லாம் உண்மை தான், ஃபேக்ட்டு தான். ஆமாம், கீர்த்தனா ஒரு தெலுங்குங்கிறது எந்த தப்புமே இல்லை, யாருமே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்து எப்படி அமைச்சராகலாம், அவங்க மேலே நம்ம அவதூறு பரப்புனா தான் தப்பு. இது அவதூறு இல்லையே, சாட்டை சொன்னால் 100க்கு 100 உண்மை தானே. ஏன் பாரிசாலனை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் டார்கெட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, சீமான் அவர்கள் மேலே எவ்வளோ அவதூறு வந்து பரப்பினாலும் விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு இந்த பாரிசாலன் ஒட்டு மொத்தமாக சீமான் அவர்கள் இந்த எலெக்ஷனில் நம்ம வீழ்ச்சிக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது, துரோகிகள் தான். நல்லா அதை மட்டும் காயின் பண்ணி அதை மட்டும் விட்டுறாதீங்க. நாம் தமிழ் கட்சிக்காரங்க நம்மளை வந்து மக்கள் தோக்கடிச்சாங்க, இவிஎம் மிஷின் தோக்கடிச்சிச்சு, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஒன்று, இந்த துரோகிகளால் நம்ம வந்து வீழ்ந்தோங்கிறது தான் ஃபேக்ட்டு. 10 காரணம் இருந்துச்சுன்னா அதில் 2வது காரணம் 3வது காரணம் இதுதான், இந்த துரோகி தான். அதான் துரோகிட்ட நம்ம திருப்பி கேள்வி. சீமானை வந்து ஒரு வேட்பாளரை போட்டார், அந்த வேட்பாளர் எல்ஜிபிடி ஆதரவாளர்னோடனே அத்தனை பேட்டி கொடுத்து அத்தனை இன்டர்வியூ கொடுத்து அத்தனை தடவை எல்லாம் பண்ணி அந்த வேட்பாளரை தாக்குனே காவாலா பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க, அந்த பெண்ணெல்லாம் வேட்பாளரான்னு சொல்லி கேட்டார்ல. அப்போ இவரை நம்ம கேட்க வேணாமா? இனவரி பேசுவேன்னு சொன்னையே, ஏன் பேசலை? ஏப்பா பேசலை? ஏப்பா கீர்த்தனாவுக்கு எதிராக நீ வந்து பேசலை? எதிராக பேச தேவையில்லை, உண்மையை பேசு. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் யார், அவங்க பின்புலம் என்ன அப்படின்னு பேசு. சாட்டை பேசுன மாதிரி பேசு, புரியுதுங்களா? அப்போ இந்த பாரிசாலன் போன்றவர்கள் தமிழ் இனத்தை வச்சு பிழைக்கக்கூடியவங்க. தேர்தல் நேரம் வந்துடுச்சுன்னா அதிமுகட்ட கோடி கோடியாக வாங்கிக்கிறது, அப்படி தான் நினைக்கிறேன். எப்படியோ இந்த எலெக்ஷனில் அதிமுகட்ட சில கோடி வாங்கியிருப்பார், தாவைக்கிட்ட சில கோடி வாங்கியிருப்பாருங்கிற மாதிரி தான் தகவல் வருது. நல்லா செழிப்பாக வந்துருக்கிறார். இப்போ
என்ன சில கோடிகள் தேர்தலுக்கு முன்னாடி வாங்கிட்டு நாம் தமிழர் கட்சி மட்டுமே அட்டாக் பண்ணுறது. அட்டாக் மோடு ஃபுல்லாக நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும். வேறு எந்த கட்சியும் அட்டாக் பண்ணுறதில்ல. திமுக கூட அட்டாக் பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்சு சாட்டை துரைமுருகன் திமுக அட்டாக் பண்ணிக்கிட்டு நான் தாவேக்காவை அட்டாக் பண்ணுவார். ஆனால் பாரிசாலன் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் அட்டாக் பண்ணுவார். திமுகவையோ தாவேக்காவையோ அதிமுக அட்டாக் பண்ண மாட்டார். ஏன்னா இவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னென்னா, நீங்கள் சீமானை மட்டும் அடிங்க, நீங்கள் அடிச்சிங்க. அதாவது தமிழ் தேசியம் பேசுகிறவன் சீமானுக்கு எதிராக வந்து பேசும்போது அது இன்னும் தமிழ் தேசிய மக்கள் மத்தியில் ரீச் ஆகல, குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை சீமான் உண்மையாலுமே தெலுங்கானா ஸ்டாலின்கிட்ட வந்து விலை போயிட்டாரோ, காசு வாங்கிட்டாரோ அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து உருவாக்கும்ல, ஒரு நண்பத்தன்மையை வந்து குலைக்கும்ல. நம்ம என்ன தான் சொன்னால் கூட கிடையாதுப்பா, சீமானெலாம் அப்படி பண்ணதில்லை, பண்ண மாதிரி இருந்தால் நேராகவே கூட்டணி வச்சுடப்பட்டாரா, எதுக்கு இப்படி மறைமுகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன தான் விளக்கம் கொடுத்தா கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நண்பகத்தன்மையை குலைக்கிற வேலையை பார்க்குறது யாருன்னா ஒரு தமிழ் தேசியவாதியாக ஒரு தமிழ்நாடு கூடயே பாரிசாலன். புரியுதுங்களா? அதான் மேட்ரு. நம்ம ஆரம்பத்துலேருந்தே விஜயை வந்து எதிர்க்கிறோம். ஆனால் விஜய் எதிர்த்தா உடனே அதுக்கு ஒரு சாயம், திமுகட்ட சீமான் காசு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. இந்த பிரியகுமார், ஜெபக்குமார், இந்த பாரிசாலன், இந்த கும்பல். அதாவது நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த கரூர் சம்பவம் வருது, நம்ம உண்மையை பேசுகிறோம். திராவிடத்தை கொண்டு வர விஜயை நம்ம எதிர்க்கிறோம். அப்போ திராவிடத்தை கொண்டு வர விஜயை நம்ம எதிர்க்கும் போது நம்மளோட மூர்க்கமாக எடுக்க வேண்டிய ஆள் பாரிசாலன் எதிர்க்கலை. பெரியாரை கொண்டு வர்றாரு விஜய், நம்ம எதிர்க்கிறத விட மூர்க்கமாக எடுக்க வேண்டிய பாரிசாலன் எதிர்க்கலை. கேட்டால் என்ன சொல்கிறது, நீங்கள் 10 வருஷம் வச்சுருந்தீங்களா, அது மாதிரி அவங்களுக்கு புரிதலாம் பெரியாரை வச்சுருக்காங்கன்னு சொல்லி இது இப்படி பேசுறது. புரியுதுங்களா? ஆனால் நீ ஏன்டா எதிர்க்கலை, நீ 10 வருஷமாக சீமானை எதிர்த்தில, ஏன்டா இப்போ அதே மாதிரி விஜய் எதிர்க்கலைன்னா வாய் வராது. அப்போ முழுக்க முழுக்க பாரிசாலன் என்னன்னா விலை போன நபர். இதே விஜய் வந்து இலுமினாட்டின்னு கைக்கூலின்னு சொல்லி பல வீடியோக்களை போட்டவர். இன்றைக்கி வந்து தமிழங்கிறார். ஆனால் அதே சாட்டை என்ன சொல்கிறார், இன்றைக்கி சாட்டை ஒரே மாதிரி தான் இருக்கார். தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறது விஜயநகர பேரரசுன்னு ஓப்பனாக உடச்சுட்டு போயிட்டார். ஆமாங்க, தமிழ்நாட்டில் ஒரு 4 பேர் தான் முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு அதிகார மையத்தில் இருக்கவங்க தாவேக்கால. 1 சிஎம் விஜய், 2 விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிறவர், உங்களுக்கு புரியும் யார் அவருன்னு. உன்னோட ஜானகிசாமி, அவரும் உங்களுக்கு யாருன்னு தெரியும். அதே மாதிரி தான் ஆதவ அர்ஜுனா. இந்த 4 பேர்த்த பற்றி பேசவே மாட்டார் விஜய். ஏன் பேச மாட்டார், நீ தான் ஒரு நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வராத கட்சியிலேயே தெலுங்கு இருந்தால் உனக்கு கோவம் வருமே, ஒரு மலையாளிக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டா கர்நாடகாவுக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டா கோவம் வருமே, ஏன் இங்கே வரல? அப்போ புரியுதுங்களா? பாரிசாலன் யாருன்னா இவர் தான் டபுள் ஏஜெண்ட், இவர் தான் ரா ஏஜெண்ட்டுன்னு நினைக்கிறேன். தமிழர்களை வீழ்த்த வந்த தமிழ் தேசியம் பேசிட்டு நம்ம இனவரி பேசணும், சொறி சிறங்கு பேசணும், இனவரி சொறி சிறங்கு பேசி நம்ம அடிச்சுக்கிட்டு சாகணும், தமிழ்நாடு திருப்பி வந்து ஒரு பாலைவனமாக ஆகணும். எதுக்கு நம்ம போட்டு தெலுங்குகளை எதுக்கு எதிர்க்கணும்? ஆதிக்கம் நம்ம போய் ஆட்சியை பிடிச்சா வேலை முடிச்சுங்க. சும்மா போட்டுக்கிட்டு நம்ம தெலுங்குகளை அவன் சொன்னான் பாருங்க, அந்த ஒரு பையன் இப்போ கூட இடையில நாங்கள் விஜயநகர் பேச வாழை கொண்டு வரோம், ஒன்றும் கொண்டு தேவையில்லை. இங்கே இருக்கிறது என்ன, ஆட்சி அதிகாரம் தான், முடிஞ்சு போச்சு. நம்ம நாட்டை ஆண்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கு நம்மளுக்கு வந்து பேச்சே போதும். என்ன நம்ம அடிப்போம், வெட்டுவோம், இனவெறியோட அவனை குத்தணும், அவனை வையணும், அவனை அப்படியே அவன் கண்டாலே அடிக்கணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏன் இது பண்ணணும்? நம்மளுக்கு ஆட்சி தேவை, அதிகாரம் தேவை, அவ்வளோதான். இன்றைக்கி விஜய் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருக்கா, நாளைக்கு சீமான் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பார். அதுக்கான வேலையை தான் பார்க்கணும். இப்போ என்ன பண்ணணும், மக்களுக்கு என்ன, எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க? சிம்பிள், திரைபிம்பம் ஃப்ரீ, அவ்வளோதான் அரசியல். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டோம்னா நம்மளும் முதலமைச்சர் ஆகலாம், அவ்வளோதான். முதலமைச்சராக ஈஸியாக வழி இருக்கும்போது இருக்கலே ஒரு இனவெறின்னு ஒரு கஷ்டமான ஒரு வழியில் போய் பண்ணணுமா? அப்போ பண்ணணும்ல, நீ பண்ணுவேன், நீல ஏன் பண்ணலை? இப்போ கேள்வி என்னென்னா, சரிப்பா நாங்கள் வந்து இனவரி பேசாத கட்சி தான்ப்பா, சரிப்பா, ஆனால் சாட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரே கீர்த்தனா அவர்களை, காது ஆடுதுங்கிறாரே, நீ எப்போ ஆடுதுன்னு சொல்ல மாட்டேங்கிற? அப்போ நீ யார் அப்படிங்கிற கேள்வி, பாரிசாலன் யார் அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம கேட்குறோம். ஒருவேளை விஜய் சங்கீதா திருமண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணும்போதே விஜயோட டீலிங் போடப்பட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்வி கேட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.